நமஸ்காரம். இன்னைக்கு வீடியோ பதிவில் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய வக்ர கிரகம் என்ன பலன்களை தரும் அப்படின்றத பார்க்கலாம். வக்ர கிரகம் இயல்புக்கு மாறான பலன் அல்லது தன்னுடைய பலனை தாமதப்படுத்தி செய்யும் அப்படின்றது தான் வக்ர கிரகத்தினுடைய தன்மையாக ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்லப்படுறது. தனக்கு இருக்கக்கூடிய பாவ பலனுக்கு பின் இருக்கக்கூடிய பாவ பலனை செய்யும், இல்லைன்னா தன்னுடன் சேர்ந்த கிரகத்தினுடைய பலனை தாமதப்படுத்தி செய்யும். இதெல்லாம் வக்ர கிரகத்தினுடைய நெகட்டிவான விஷயங்களா இருந்தாலும், ஒரு கிரகம் நீசமாக இருந்து அது வக்கரமாக இருந்தால் அது நல்ல பலன்களை செய்யும். அதே மாதிரி ஒரு கிரகம் தான் இருக்கக்கூடிய அந்த லக்னத்திற்கு நெகட்டிவான ஒரு கிரகம், கெடுதல் செய்யக்கூடிய ஒரு கிரகம் வக்கரமாகும் பொழுது நல்ல பலன்களை செய்யும். மேலும் ராகு கேதுக்களோடு பாவ கிரகத்தினோடு வக்கரகங்கள் சேரும் பொழுது தன்னுடைய கெடு பலன்களை மாற்றி செய்யும். இந்த மாதிரி விதிவிலக்குகள் நிறைய இருக்கிறது. தசாபுத்திகளை பெரும்பாலும் இந்த வக்கர கிரகம் அண்ணில் அனைத்து தோஷத்தையும் நல்ல பலனா கெடு பலனான்றதை மாற்றக்கூடியது. மேலும் திருமண விஷயம், வேலை விஷயங்கள்லாம் இந்த வக்கர கிரகங்களை காட்டி தவிர்க்கிறது. அதே மாதிரி பெரிய முயற்சிகள் பண்ணாமல் இருக்கிறதெல்லாம் நம்மளா இருக்கக்கூடிய அந்த வக்கர கிரகங்களுடைய தோஷமாக நமக்கு மாறக்கூடியதாக இருக்கும். அதனால உங்க ஜாதகத்துல வக்கர கிரகம் உண்மையிலே பாதகமா அப்படின்றதை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா நீங்க எந்த முயற்சிகளும் பண்றது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கும். வக்கர கிரகம் தாமதமே தவிர எந்த விதமான கெடு பலன்களையும் பெரும்பாலும் தருவதில்லை. ஓம் நமோ நாராயண.